சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமஹ. நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு மலர் மருந்து. இந்த மலர் மருந்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் அதனுடைய பலனையும் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியாமையும் இருக்கு. இந்த மலர் மருந்து அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேக் அப்படின்னு இங்கிலாந்தினுடைய மருத்துவர். அவர் ஆங்கில மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் ஹேர்லேன்னு ஒரு தெரு இங்கிலாந்துல. அங்க எல்லாருமே பிரைவேட் பிராக்டிஸ் பண்றவங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் இலவசம், மருந்து மாத்திரை மருத்துவம் இலவசம். ஆனா அந்த இடத்துல இவர் பிரைவேட் பிராக்டிஸ் பண்றார் அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய மருத்துவரா இருந்திருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற இடத்துல இல்ல, நான் டாக்டர் எட்வர்ட் பேக் கிட்ட போவேன், காசு கொடுத்து மருத்துவம் பார்த்துப்பேன்னா அப்ப இவர் என்ன மாதிரியான ஒரு மருத்துவர், சிறப்பான மருத்துவரா இருந்திருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவருக்கு இந்த ஆங்கில மருத்துவம் பிடிக்கல. ஏன் அப்படின்னா இது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைச்சாரு. நீங்க மூல காரணத்துக்கு போகாம வயிற்று வலி அப்படின்னா அந்த வலியை தான் மருத்துவம் இந்த அலோபதி மருந்து கொடுக்குது, அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கல அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதனால அவர் அவருடைய பிராக்டிஸை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறார். அங்கேயும் அவரால் சும்மா இருக்க முடியல. அந்த காட்டு பூக்களை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா ஒரு மலருக்கும் ஒரு குணம் இருக்கு, ஒரு தன்மை இருக்கு. அதனுடைய நெகட்டிவ்ல நம்ம இருக்கும் பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா நம்ம அதனுடைய பாசிட்டிவ்க்கு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதாவது இப்போ ரொம்ப ஒரு கோபம், எரிச்சல் இருக்கு. அந்த எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு பூவனுடைய தன்மை, செரி பிளம் அப்படிங்கிற ஒரு பூவனுடைய தன்மை. நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த எரிச்சல் போறது மட்டும் இல்ல, ஈத்தமா பேசுறோம், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறோம், இனிமையா பேசுறோம். அப்போ எரிச்சல்ல இருந்து இனிமையா மாறுது நம்மளுடைய வாக்கு. ஸோ இதை தான் அவர் கண்டுபிடிச்சாரு. 38 மருந்து அவர் கண்டுபிடிச்சது. 39வது அவரே ஒரு காம்பினேஷனா கொடுத்துட்டாரு, ரெஸ்கியூ ரெமெடின்னு. இந்த மருந்து ஒரு வரப்பிரசாதம். அதனுடைய பலன்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி கூட இருக்குமா, இது நம்பத்தகாததா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்படாததுனால. ஆனா உண்மையாவே இது ஒரு வரப்பிரசாதம் மனிதனுக்கு. இத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு இது தேவைப்படுது. குடும்பத்துல ஒருத்தர் இத கண்டிப்பாக கத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. குடும்பம் அப்படின்னா நான் 4 பேர் கொண்ட குடும்பத்துல ஒருத்தர் கத்துக்கணும் அப்படி சொல்லல. குடும்பத்துல ஒருத்தர் கத்துண்டா அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய உறவினர்கள்னு எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 பேருக்காவது இவங்க மருத்துவம் பண்ண முடியும். இந்த மருத்துவம், மலர் மருத்துவத்தை இவங்களால கொடுத்து உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம சில விஷயங்கள் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது புரியும். இன்னைய காலகட்டத்துல நம்ம நிறைய தற்கொலை பார்க்கிறோம். அது இன்னைக்கு குழந்தைகளை அதுவும் டீல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்குது. அப்போ பெற்றோரோ ஆசிரியர்களோ அந்த குழந்தைய வந்து எந்த விதத்திலையும் கண்டிக்கவே முடியல. ஏன்னா கண்டிச்சா இது தற்கொலை பண்ணிக்குமான்னு பயமா இருக்கு. பெற்றோர் வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் போது பயமா இருக்கு, ஏதாவது சொல்ல பயமா இருக்கு, கோவிச்சுக்கிறாங்க, கதவை சாத்திக்கிறாங்க, அப்போ வந்து உள்ள உள்ள அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது, இவங்க வந்து ஏதாவது செஞ்சுக்குவாங்களோன்னு தோணுது. ஒரு காலகட்டம் வரையில் யோசிச்சு பாருங்க, அடி வாங்காம நம்மளாம் வளர்ந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோன்னா அடிச்சு வளன்னு தான் சொல்லுவாங்க. ஆசிரியர்கிட்டையும் என்ன சொல்லி குழந்தைய விட்டு வருவாங்க, தோலை உரி, நீ அடி, என்ன வேணாலும் பண்ண, நல்வழிப்படுத்துன்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்களும் அதை சொல்றதில்ல. சரி ஏதாவது சொல்லி கிள்ளி பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு. ஏன்னா இந்த குழந்தைகள் உடனடியா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போறாங்க அப்படின்னும் பொழுது, இதுல மலர் மருந்துல வந்து இந்த மாதிரி டெண்டன்சி இருந்ததுன்னா இது இல்லாம பண்றதுக்கான மருந்து இருக்கு. இப்ப அவமானத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறது இருக்கு, அக்ரிமணின்னு ஒரு மருந்து இருக்கு, அது அவமானத்துக்கான தற்கொலை. என்னால கடன் கட்ட முடியல, அவமானம், நான் மார்க் வாங்கல, என்னை பெஞ்ச் மேல ஏத்தி நிக்க வச்சாங்க, அவமானம். அந்த மாதிரி அவமானம்னு சொல்லி என்ன இது வந்தாலும் அதுக்கு வந்து மலர் மருத்துவம் இருக்கு. அதே மாதிரி தாங்க முடியல அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் மலர் மருந்து இருக்கு. எனக்கு வயித்த வலி தாங்கல, வயித்த வலி தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கலாம் இருக்காங்க. தலைவலி, மைக்ரேனுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க. ஸோ அந்த வயித்த வலி, தலைவலி பிரச்சனை, வாழ்க்கையில எனக்கு வந்து பிரச்சனை தாங்கவே முடியல அப்படின்னு, அந்த தாங்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கே இந்த மருந்து வந்து செரிப்ளம்னு ஒரு மருந்து இருக்கு. இது வந்து இந்த தாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கான மருந்து. அது வந்து தற்கொலை அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட எனக்கு தாங்கவே முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்த மருந்து வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் தற்கொலைக்கான முயற்சி இருக்கிறவங்க அப்படின்னாலும் எதுவுமே அவங்களால தாங்க முடியல, வீட்டுல சின்ன பிரச்சனை, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நேத்திக்கு பார்க்குறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சினிமா போயிட்டு வராங்க, ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. மறுநாள் பார்த்தோன்னா வந்து ஃபேஸ்புக்கில் ரெஸ்ட் இன் பீஸ் வருது. என்னன்னு கேட்டோன்னா ஒய்ஃபோட ஏதோ தகராறாம், தற்கொலையாம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அர்த்தமே புரியறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கு அப்படின்னும் பொழுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சூசைடல் டெண்டன்சி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மலர் மருந்தை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி காம்பினேஷன் அப்படின்னு இருக்கு. பசங்களுக்கு வந்து படிக்கிறதுல எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் சோம்பேறித்தனம் மருந்து இருக்கு. ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் வந்து டல்லெட்டாக தான் இருக்கு, ஐக்யூவே இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல இருக்கு. ஞாபக சக்தி இல்லை அப்படின்னாலும் இருக்கு. எனக்கு வந்து பாடமே புரியலை அப்படின்னாலும் மருந்து இருக்கு. புதிய பாடங்கள் நம்மளுக்கு புரியல அப்படின்னும் பொழுது அதுக்கான மருந்து இருக்கு. அதே மாதிரி எனக்கு போர் அடிக்குது, நம்ம வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா திட்டுவோம். அது எப்படி படிக்கிற பையனுக்கு போர் அடிக்கலாம்? இது போர் அடிக்கிற வயசா, எடுத்து வச்சு உட்காரு. இல்லை, போர் அடிக்கலாம், கண்டிப்பாக போர் அடிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ போர் அடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அது புரிஞ்சா போர் அடிக்காது. அது வந்து அது அந்த சப்ஜெக்டோட நம்ம ஒன்றினால் போர் அடிக்காது. இப்போ எம்எஸ் சுபலட்சுமி அம்மாவை வந்து என்ஜினியரிங் காலேஜ் அனுப்பியிருந்தா என்னவா இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அம்மா ரொம்ப வேண்டி விரும்பி அப்படியே என்ஜினியரிங் காலேஜில் வந்து அதோட ஒன்றி அவங்க போயிருப்பாங்களா? அப்போ அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னன்றது நம்ம பார்க்கணும்ல. அவங்கள என்ஜினியரிங் காலேஜ் அனுப்பி நீ போரே அடிக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ இப்போ அவங்க என்ஜினியரிங்கே படித்தா கூட திருப்பி அவங்களுக்கு அந்த பாடல்ன்றது வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டையும் பண்ண முடியும்.
இது இல்லாமல் வெறும் என்ஜினியரிங் காலேஜ்னா அவங்களால முடியாது. அப்போ இந்த போர்டம்கான என்ன ரீசன் அப்படிங்கிறது அந்த மருந்து இது பண்ணும். ஒன்று பாடம் புரியாதது தான் போர்டம்க்கு ரீசன்னா பாடம் புரிய வைக்கும். இல்லை இவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கலை அவங்களுக்கு வரணும், அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அது போக வைக்கும். இப்படி நீங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்குமான மருந்து இந்த மலர் மருந்தில் இருக்குது. ஆனால் இதை வெறும் இன்ட்ரோவாக தான் இன்னைக்கு உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்து வர இதில் ஒரு மருந்துலேயும் என்னென்ன மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து ஒரு இதுலேயும் இந்த மலர் மருந்தை பற்றி பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.